அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வேள்பாரி கதை பகுதி 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பகுதி 12க்கு போகலாம் வாங்க. சரி, இப்போ கபிலர் அந்த பொண்ணு கொடுத்த அந்த சாறு இருக்கு இல்லையா, அந்த சாரெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த நாள் நம்ம காட்டு வழி போகணும், அதனால் இந்த சாரெல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லி பேசி முடித்தாங்க இல்லையா. அப்போது மாலையில் அந்த குடியில் விளக்கெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. அந்த வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது அங்கே அந்த பொண்ணு வரா ஒரு களத்தில் அதாவது ஒரு பானை மாதிரின்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் கூழியும் பக்கத்தில் ஒரு இலையில் மடித்து துவையலை கொண்டு வரா. சரி வாங்கி குடிக்கிறாரு. கூழை குடிக்கும்போது அவருக்கு என்ன ஆகுது, நல்லா குழுன்னு இருக்கே அப்படின்ட்டு அதை உணர்றாரு. அடுத்து சரி அந்த துவையலை நக்குவோம் அப்படின்னு அந்த விரலை வச்சு அந்த இலையில மடிச்சிருக்க துவையல் இருக்கு இல்லையா, அதை தன்னோட விரலால் எடுக்கிறதுக்கு வாட்டமாக அந்த இலை மடிச்சிருக்காங்க பொட்டலம் கட்டின மாதிரி. அதை எடுத்து அவர் வாயில் வச்சு ஒரு நொடியில் காரம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. காது அடைக்குது, அப்படியே கண்ணெல்லாம் வெளியில் அப்படியே சிவப்பு அப்படியே ரெட்டாக தண்ணிலாம் வருதுன்னு போகும்போதே அந்த மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி அடைக்குது. அப்படியே கடன்னு அவர் அடுத்து என்ன கூழ குடிக்கிறாரு. பக்கத்தில் இருந்த பொண்ணும் சிரிக்கிறா, என்னடா அந்த காரத்தை தாங்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி சிரிக்கிறா. இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மறுபடியும் அவள் அதே காலத்தில் இன்னும் கொஞ்சம் கூழ் கொடுக்குறா. என்ன கூழ்னா அணில்வால் திணை அதில் செஞ்ச கூழும் புளி பிரண்டையையும் அது கூட வால்மிளகு வச்சு செஞ்ச துவையல் அப்படின்னு சொல்கிறா. இதுதான் இது அப்படின்னு சொல்கிறா. வால்மிளகு துவையல் இவ்வளோ காரமாவா இருக்கும் அவர் அப்படி கேட்குறா. அதுக்கு அவள் சொல்கிறா, வால்மிளகு துவையல் அந்த வால்மிளகு துவையலில் போட்டனால இவ்வளோ காரம் இல்லை, மரகத வாழை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோட தளிர் சின்ன இளந்தளிர் இருக்கும்ல, அதில் நாங்கள் இந்த துவையலை வச்சு கட்டி வச்சுருவோம், அதில் இருக்க அந்த காரம் தான் இதில் இறங்குது, அதுவும் இந்த 3ஆம் நாள் இதாக இருக்கும்போது தான் இப்படி காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் மறுபடியும் அவர் சிரிக்கிறான். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மறுபடியும் அந்த கூழை என்ன பண்ணுறாரு, அவர் திரும்பி இடது பக்கமாக திரும்பி குடிக்கலான்றப்போ அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதனால் அதை மறைக்கத்தான் அவர் இடது பக்கம் திரும்புகிறாரு. அப்போ அங்கே அந்த விளக்கு மாலை நேரத்தில் அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கு, இழுப்பெண்ணெய் அந்த வாடை அவரோட அந்த என்ன சொல்கிறது, அவருக்கு அந்த வாடை பிடிச்சிருக்கு. அதை அவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அதை பார்த்து அதை ரசிச்சுட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாரு, தன்னறியாமல் மறுபடியும் அந்த துவையல் இலையில் கை வச்சிடுறாரு. உடனே இவர் இன்னும் சிரிக்கிறா. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த விரலை ஆள் காட்டி விரல் எடுத்தார் இல்லையா, அதை அப்படியே அவன் முன்னாடி நீட்டி, இதனால் இந்த துவையல் இவ்வளோ காரமாக இருக்கனால தான் உங்கள் மலைக்கு காரமலைன்னு பேர் வந்துச்சான்னு அவர் சிரிக்கிறா. அது எனக்கு தெரியலை அப்படின்னு. அப்போ உடனே எதுக்கு நீ சிரிக்கிற, நான் அந்த துவையல் எடுத்து சாப்பிட்றதுக்காக நான் எடுக்கலை, அதை உங்ககிட்ட காட்டி இதனால தான் அப்படி பேர் வந்துச்சான்றதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் இதை ஒன்றும் நினச்சி சிரிக்கலை, நான் இந்த நாவல் பழம் நான் கூடையில் கொடுத்து விட்டேனே, அதை நீங்கள் சாப்பிடும்போது முதல் நாவல் பழம் பூ நாவல் பழத்தை எடுத்தீங்களாமே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை தடை பண்ணுறதுக்காக அதை சாப்பிடுவாங்க, அதை தான் நீங்கள் எடுத்தீங்களா, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆடை பற்றி தெரியுன்ற மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு வெளியே போகும்போது நீலனும் பழையனும் வராருங்க. இன்னும் சிரிச்சுட்டே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்கும்போது கேட்குறாரு. இவர் எதுவும் பதில் சொல்லலை. உடனே பழைய அவள் ஏன்ட்டியே சாமர்த்தியமாக பேசி சாதிப்போம், உங்களை சும்மாவாக இருக்க போகிறப்ப, ஆனால் நீங்கள் புது விருந்தாளிங்கனாலும் கொஞ்சம் பக்குவமாக தான் நடந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் தலையாடுறாரு. சரி நம்ம எப்போ நீங்கள் பாரியை பார்க்க போகிறீங்கன்றப்ப, நான் இந்த மழை காலம் மறுபடி வரப்போகுது இல்லையா, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் போய் பாரியை போய் ஆதிமலையில் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கொற்றவை கூத்தை பார்க்கத்தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு பழையன் கேட்குறாரு. கொற்றவை கூத்து அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இதை நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா கபிலர் அப்படின்னு பழையன் கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூத்தில் மிக பழமையான பாணன்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே அதில் கலந்துக்குவாங்க, ரொம்ப திருவிழாவாக இருக்கும், நிறைய பேர் மக்கள் வருவாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நம்ம காலையில் புறப்படலாம், நீங்கள் தூங்குங்க, எல்லா மக்களும் நேற்றே செஞ்சு கிளம்பி போயிட்டாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்ருந்தோம், நம்ம காலையில் போகலாம், அந்த காட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் பழையனும் நீலனும் அப்புறமா நம்ம கபிலரும் கூட ஒரு 2 இளைஞர்களும் அப்படியே போகிறாங்க அந்த மலை வழியாக போய் நடக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் வேகமாக நடக்கக்கூடியவங்க. யார், நம்ம பழையன் அந்த இளைஞர் அப்புறமா நீலன் இவங்களாம். ஆனால் கபிலருக்காக கொஞ்சம் பொறுமையாக நடக்கிறாங்க. ஆனால் அவங்க பொறுமையாக நடக்கிறதுக்கு ஈடு கூட யாருனால கொடுக்க முடியல, நம்ம கபிலர்னால கொடுக்க முடியல. இப்படி அந்த மலை மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க. அங்கே போகிற வழியில் அந்த தினையெல்லாம் சாப்பிட்டு, அந்த சுனை நீர்னு சொல்லுவாங்க காடுகளில், அந்த இதை குடிச்சிட்டு மலைகளில் கிடைக்கும், அந்த சுனை நீரை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த மலையை ஏறி அவர் அந்த
காரமலை உச்சிக்கு போனப்போ அது கீழே பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்குது. அதை ரசிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கவிஞர் இல்லையா, இயற்கையை வர்ணித்து பாடுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே நீலன் மெதுவாக கையை பிடிச்சி அவரை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ 1000 இருந்தாலும் நம்ம கவிஞன் இதை ரசிக்காமல் வர முடியுமா அப்படின்னு இருக்கும்போது, மெதுவாக வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். நீலன் கூப்பிடும்போது இன்னொரு இளைஞன் சொல்கிற பார்வை அங்கே இங்கே தவற விடாமல் பாதையில் வச்சுப்பாங்க. இது ரொம்ப கடுமையான காடு, விலங்குகள் எங்கே வேணால் இருக்கலாம். நம்ம விலங்குகளோட பாதத்தடத்து வழியே கூட நம்ம போகிறோம். யானை போன சுவடுகள்லாம் இருக்குது இல்லையா, இப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே காட்டில் இந்த ஒத்தையடி பாதையாக தான் இருக்கா அப்படிங்கிறப்ப நீலன் சொல்கிறான், ஒத்தையடி பாதையாக இருக்கும். ஆனால் 8 திசைக்கும் குதிரை போயிட்டு வரும் இல்லையா, குதிரைகளோட போயிட்டு வர வழி இருக்கும். அது வந்து எங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் காவலர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, வண்டி போகிற பாதை ஒன்றும் இருக்குது. அது எப்படின்னா தண்டலையாறுன்னு இருக்குது. அதுலேருந்து காரமலை வர வரைக்கும் தான் இருக்குது. அதில் இடையில அந்த பள்ளத்தூர்னு ஒரு ஊருக்கு, அது வரைக்கும் தான் அந்த வண்டி வரும். அதுக்கப்புறம் வராது. அப்புறம் ஒத்தையடி பாதையாயிரும். அந்த உமணர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருன்னா நமக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க தான். யவனர்கள் வந்தாங்க இல்லையா, மிளகு நம்மகிட்ட வாங்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த உமணர்கள் வந்து நமக்கு உப்பு கொடுப்பாங்களாமா. இந்த உப்பை வந்து கொடுத்துட்டு அவங்க அந்த பள்ளத்தூரில் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த பள்ளத்தூரில் இருக்க மக்கள் தான் மற்ற ஊருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இடையில சொல்கிறான், உப்பு மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு நீலன் அதையும் அந்த இடத்துல சொல்கிறான். இப்படி பேசிகிட்டே போகும்போது சட்டுன்னு ஒரு சில பறவைகளோட சத்தம் கேட்குது. ஒரு சில பறவைகளோட சத்தம் கேட்கும்போது இவங்க பார்க்குறாங்க, திடீர்னு பார்த்தா எல்லா மலைகளும் எல்லா மரமும் சலசலனா அப்படியே ஆரவாரத்தோடு இருக்குது. நிறைய பறவைகள் அந்த இடத்துல, எண்ணற்ற பறவைகள் அப்படியே வந்துடுச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, கட்டுக்கடக்க முடியல. அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலையில் போகும்போது அங்கங்கே அந்த பாறையாக ஒட்டிக்கிறாங்க, குழிகளில் பதுங்கிக்கிறாங்க. அப்படி நிற்கும்பொழுது பழையன் ஒரு பக்கம் பதுங்கிக்கிறார், அந்த 2 இளைஞர்கள் ஒரு பக்கம் பதுக்கிறாங்க. பாறையாக நம்ம நீலன் ஒட்டிக்கிற திரும்பி பார்த்தா தன்னந்தனியாக நிற்கிறார் கபிலர். திடீர்னு அவர் மேலே பாஞ்சு அவரையும் அவர் மேலே விழுந்துட்டு தலையை இப்படி தூக்கி பார்க்குறான். பறவைகளோட ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்குது. இப்படி ரொம்ப அந்த பறவைகளோட ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் வர மாதிரி இருக்குது, சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்படி ரொம்ப இதாக இருக்குது. அப்படி அவங்க படுத்துக்கிறாங்க, பதுங்கிக்கிறாங்க, ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது நம்ம பழையன் மட்டும் அந்த பறவைகளோட சண்டையும் அது பறக்கிறதையும் கூர்ந்து கவனிக்கிறாரு. அப்போ அந்த பறவை வந்து காக்கா விரிச்சி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்ன பண்ணுது, தன்னோட கூர்மையான இதால் ஒவ்வொரு பறவைகளையும் கீறி போட்டு கொல்லுது. அப்போ எல்லா பறவைகளும் துண்டு துண்டாக அங்கே விழுகுது. இது என்னென்னா, அந்த பறவைகள்லாம் நிறைய பறவைகள் செத்த பிறகு அப்படியே மெதுவாக சத்தம் அமைதியாகுது. மரங்கள் ஆடுவது மட்டும் நிற்கிது, ஆனால் பழுத்த இலைகள் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அப்போ கபிலர் கேட்குறாரு, நீங்கள் ஏதோ பேர் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது, யாருமே பார்க்காதீங்க, அதை மேலே பார்க்காதீங்க, யாருமே அதை பார்க்காதீங்கன்னு பழையன் ரொம்ப அப்படி சொல்கிறாரு. அப்போ அது காக்கா விரிச்சி, என்ன பேர் சொன்னீங்க அப்படின்றப்ப, அது வந்து காக்கா விரிச்சி, அது வந்து வௌவால் இனத்தை சேர்ந்த ஒரு பறவை. இது வந்து ரத்தம் குடிக்கிற பறவை அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா, சின்ன சின்ன பறவைகளையோ புழுக்களையோ சாப்பிடாது. பருந்து, கழுகு இந்த மாதிரி பறவைகளை தான் அது தாக்கும். அதை தான் இது தாக்கும். அதனால் இந்த பருந்துகளை என்ன பண்ணும், பறந்தாலும் நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு மரப்பொந்துக்குள்ளேயும் இடுக்குள்ளேயும் பள்ளத்துக்குள்ளேயும் இருக்கும். அப்படி தன்னை காத்துக்கணும்னு நினைக்கும். அப்படி இந்த காக்கா விரிச்சியை கண்டது தான் உயிரை காப்பாற்றணும் அங்கங்கன்னு அலமுதுச்சு. ஆனால் அந்த காக்கா விரிச்சி அதை அவ்வளோ இதாக போராடி கொன்றும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இருந்துட்டு, இவருக்கு இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க. யார், நம்ம நீலன். கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது சண்டையை கூட நான் பார்த்துட்டேன், ஆனால் அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான், இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கபிலர் கேட்கும்போது, என்னோடய மனைவி கை கெட்டுற தூரத்தில் தான் உட்காந்துருந்தா. அப்போ சட்டுன்னு வந்து அது அவளோட பின்மண்டையில் இந்த கொண்டை போட்டிருப்பாங்களே, அங்கே ஒரு தட்டி பறந்துருச்சு. அப்போ அவள் ரத்தம் வந்து அவள் இறந்துட்டா. அது என்ன பண்ணுச்சு, நரம்பையே அத்துருச்சு. அந்த தன்னோட அழகு, அந்த மூக்குருக்கில் அதை வச்சு நரம்பையே அத்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு, மௌனமாகிறாரு. அப்போ வந்து நீலனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இது நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது இது நடந்த நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே எல்லாம் அமைதியாக அந்த இடத்துல நிற்கிறாங்க, பதில் எதுவும் பேசலை. ஆனால் பழையன் வந்து தன்னோட முகத்தை நிமிர்த்தியோ பதில் எதுவும் கூறாமல் மெதுவாக நடக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவங்களுக்குலாம் புரியுது, சரி நம்ம போகிறோம். அப்போ பழையன் சொல்கிறாரு, இத்தனை வேதனைகள் இருந்தாலும் என்ன சொல்கிறாரு, வேல்பாரி ஒரு தடவை மின்னல் வேகத்தில் வேலை பாய்ச்சி, அந்த ஈட்டி சொல்லும்ல அதை பாய்ச்சி இந்த காக்கா விரிச்சியோட இடது
ரெக்கையை அதாவது வெட்டினா இப்படி மின்னல் வேகத்தில் அவன் செயல்பட்டு இப்படி நீங்கள் பார்க்கக்கூட முடியல, இவ்வளோ கொடூரமாக இருக்குங்கிற இதையும் நம்ம வேள்பாரி என்ன பண்ணியிருக்கான், அது இறக்கையை ஈட்டியால் அது கூட போராடி அதை இறக்கையை வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வீர கதைகளை கேட்டு அவங்க நடைபாதை தொடர்ந்து கொண்டே இருக்குது ஆதிமலையை நோக்கி.